நவம்பர் 21ஆம் தேதி வெளியாகியுள்ள மிடில் கிளாஸ் திரைப்படம் ரசிகர்களை சந்தித்து மிமிக்ரி செய்து உற்சாகப்படுத்திய திரைப்பட குழுவினர். ரசிகர்களின் வேண்டுகோளுக்கிணங்க விஜயகாந்த், அஜித் குரலில் மிமிக்ரி செய்த நடிகர். சமீப காலமாக திரையரங்குகளில் திரைப்படங்கள் ஓடக்கூடிய நாட்கள் மிக குறைவாக உள்ளது. இதனால் திரைப்பட குழுவினர் முக்கிய நகரங்களில் திரையரங்கிற்கு சென்று ரசிகர்களை சந்திக்கும் நிகழ்வு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஒரு சில திரைப்பட குழுவினரும் தனியார் கல்லூரிகளில் மாணவ மாணவிகளை சந்தித்து தங்கள் திரைப்படத்திற்கான ப்ரமோஷன் பணிகளை செய்து வரக்கூடிய வேளையில் நவம்பர் 21ஆம் தேதி வெளியாகியுள்ள மிடில் கிளாஸ் திரைப்பட குழுவினர் இன்று மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் இருக்கக்கூடிய திரையரங்கிற்கு வருகை தந்தனர். திரையரங்கில் வேறு படத்தை காண வருகை தந்த ரசிகர்களுக்கு மத்தியில் திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் திரைக்கு முன்னால் தோன்றி ரசிகர்களை இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தினார். தொடர்ந்து 21ஆம் தேதி வெளியாகப்பட உள்ள மிடில் கிளாஸ் திரைப்படத்திற்கான ட்ரெய்லர் ரசிகர்கள் முன்னிலையில் திரையிடப்பட்ட நிலையில் அதை கண்டு ரசிகர்கள் உற்சாகமாக கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். தொடர்ந்து திரைப்படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள நடிகர் முனிஷ்காந்த் தனக்கும் மதுரைக்கும் உண்டான தொடர்பு மற்றும் இந்த படம் எந்த மாதிரியான படம், படத்தின் அனுபவங்கள், ரசிகர்களுக்கு எந்த வகையில் அவரும் என்பன குறித்து பேசினார். படத்தில் மற்றொரு கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர் முகமது குரேஷி பேசுகையில், தானும் இதே மதுரையில் முக்கிய வீதிகளில் வளர்ந்தவர்கள்தான் என்றும் மதுரையில் ஒரு படம் ஓடுச்சுனா அது பெரிய மாஸ் ஹிட் என்று சொல்லலாம் என்றும் மதுரை பாஷையிலேயே பேசி திரையரங்கில் இருந்த ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். இந்நிலையில் அங்கே படம் பார்க்க வந்திருந்த ரசிகர் ஒருவர் மண்ணின் மைந்தனான விஜயகாந்த் குரலில் ஒரு மிமிக்ரி செய்யுங்கள் என்று கேட்க, விஜயகாந்த் குரலிலும் மற்றும் ஒரு ரசிகரின் வேண்டுகோளுக்கிணங்க அஜித்குமார் குரலிலும் மிமிக்ரி செய்து திரைப்படம் பார்க்க வந்த ரசிகர்களை மிடில் கிளாஸ் திரைப்பட குழுவினர் உற்சாகப்படுத்தி தங்களது திரைப்படத்திற்கான ப்ரமோஷனல் பணிகளில் ஈடுபட்டனர். திரையரங்கிற்கு உள்ளேயே ரசிகர்களோடு இணைந்து செல்ஃபி எடுத்ததை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், திரைப்படம் குறித்தும் திரைப்பட அனுபவங்கள் குறித்தும் இருவரும் கூட்டாக பேட்டியளித்தனர். முனிஷ்காந்த் பேசுகையில், நிலக்கோட்டையை பூர்வீகமாக கொண்டாலும் ஒரு காலத்தில் மதுரையில் 100க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இருந்தன. அந்த வகையில் தற்போது மதுரையில் இருக்கக்கூடிய திரையரங்குகளில் ரசிகர்களை சந்தித்து படத்தை குறித்தும் திரைப்படத்திற்கு திரையரங்கிற்கு வந்து காணுங்கள் என்பது குறித்தும் நேரடியாகவே தற்போது வந்து சந்தித்து வருகிறோம் என்றார். படத்தில் நடித்திருக்கக்கூடிய மற்றொரு நடிகரான முகமது குரேசி பேசுகையில், படத்தில் மூத்த கலைஞர்களான ராதாரவி, வேல ராமமூர்த்தி உள்ளிட்ட விஜயலட்சுமி, ஆதித்தன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள். மேலும் இந்த படத்தின் மூலம் நிறைய அனுபவங்கள் கிடைக்கப்பெற்றது என்றும் படத்தில் அறிமுக இசையமைப்பாளர் மிக சரியாக படத்திற்கு ஏற்ப பாடல்களுக்கு இசையமைத்திருக்கிறார். அறிமுக இயக்குனரின் இந்த படத்தில் நடித்துள்ளது பெரும் மகிழ்ச்சி என்றார். குறிப்பாக மதுரைக்கு வந்தபோது மண்ணின் மைந்தனாக ரசிகர்களின் வேண்டுகோளுக்கிணங்க விஜயகாந்தின் குரலில் திரையரங்கிற்குள் மிமிக்ரி செய்தது மகிழ்ச்சி என்றும், திரைப்படத்திற்கும் தனக்குமான அனுபவங்கள் மற்றும் இன்றைய காலகட்டத்தில் திரைப்படம் மக்கள் மத்தியில் உள்ள நிலை குறித்தும் பேட்டியாக கூட்டாக தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். வந்து காத்திருக்கிறதும் பிடிக்காது, லேட்டா வந்து காக்க வைக்கிறதும் பிடிக்காது. உங்க எல்லாரையும் இந்த மதுரை மண்ணில் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அடுத்த வாரம் நம்ம படம் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஆத்தா சொல்லி வை. நன்றி நன்றி. இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துதான் இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறோம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. தேங்க்யூ சோ மச். உங்க எல்லாருமே சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அடுத்த வாரம் மறந்துடாதீங்க. மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், இந்த பாப்பா அழுது 4th கிளாஸ் பண்ணி நீ வரலாம். இந்த மாதிரி எல்லா கிளாஸும் வாங்க. கூலிங் கிளாஸ், ஆட்டோ, எந்த கிளாஸ் வாங்க, எல்லா கிளாஸும் வந்து படம் பார்க்கலாம். மிடில் கிளாஸ் நவம்பர் 21ஆம் தேதி. இங்க இருக்க ஆடியன்ஸுக்கு, நம்ம இங்க இருக்க கெஸ்ட் கிட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஆசைப்பட்டு கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போய் இந்த மாதிரி யாருக்கிட்டையும் மைக் எடுத்து பேசுறது நான் தனியா இல்லை, எனக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமா இருக்கு. என்ன சொல்றது, தார கல்பத்தை கீழே போனே இருக்கிற 20 பேரை எப்படி பிரமாணமாக
யாராலையும் பிடிக்க முடியாது. பொதுவாக எத்தனை ஊருக்கு போனாலும் நம்ம வாழ்ந்து இருக்கக்கூடிய வந்து நம்ம கூட வெளியிடணுன்றது ஒரு அனுபவம் இருக்கும். எப்படி எதிர்பார்க்குறீங்க? ரொம்ப ரொம்ப பெருசா எதிர்பார்க்கறேன். அதுக்கு முன்னாடி முண்டாஸ் பட்டி நிறைய படங்கள் வந்திருக்கு. இந்த படம் ஏன் ரொம்ப எதிர்பார்க்கறேன் அப்படின்னா, இது நம்ம ஊர்ல அந்த மிடில் கிளாஸ் நடுத்தர மக்களை பத்தி எடுக்கிறது. அதனால வந்து அவங்களுக்குள்ள ரொம்ப கனெக்ட் ஆகும் அப்படின்ட்டு ரொம்ப நான் எதிர்பார்ப்புல இருக்கேன். இந்த படத்துல ஒவ்வொரு காட்சியிலும் இப்ப ரசிகர்கள் வந்து கை தட்டினாங்க. அந்த கிளாப்ல இந்த சீன் தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க. ஒரு ட்ரைலர்லயே வரும். ஆமா, அதாவது இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஃபேமிலி டிராமாவா மட்டும் இருக்காது, இதுல கமர்ஷியல் எலிமெண்ட்டும் இருக்கு. இன்ட்ரோல் பிறகு பாத்தீங்கன்னா கதை வேற பக்கம் கொஞ்சம் போகும். அதுக்கு முன்னாடி இந்த குடும்ப பின்னணியில இதெல்லாம் சார்ந்து இருக்கும் தவிர, அதனால வந்து இது ஃபேமிலி மட்டும் இல்ல, மித்த ஸ்டூடெண்ட்டு பசங்க எல்லாருமே வந்து பாக்குற மாதிரி தான் இருக்கும். டிஜிட்டல் மொபைல் இல்லாம இல்ல. ஆமா, அந்த மொபைலை பேஸ் பண்ணி தான் இருக்கு. சில இடங்கள்லாம் எமோஷனல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது மறக்க முடியாத அனுபவங்கள் ஏதாவது? ஷூட்டிங் ஸ்பாட்டே மறக்க முடியாத ஷூட்டிங் ஸ்பாட்ல மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னம்னா, இது கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாருக்கு ஃபர்ஸ்ட் படம் டைரக்டருக்கு குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கணும். அதனால ஒவ்வொரு நாளுமே சொன்ன இதில் முடிக்கணும் அப்படின்றத, அதுவே அந்த இது கொஞ்சம் ஸ்பீடாகவும் நினைச்சதை எடுக்கிற மாதிரியும், ஆனால் அவர் நினைச்சதை அப்படியே எடுத்தாரு. அதுவே பெரிய அனுபவம் தான். ஒவ்வொன்றும் சொல்லவே முடியாது, அந்த அளவு இருந்தது. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அடுத்த நிலைக்கு போகணும். இந்த ரோல் நீங்க வரணும் எவ்வளவு நாளா காத்திருக்கீங்க? இல்லை காத்துக்கலாம் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ நான் படம் இது நீங்கள் கதாநாயகனோ கதை நாயகனோ நான் கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே இப்போ குரோசியும் சரி, கோடாங்கி வடிவேல் சார் சரி, வேளாராமன் சார் நடிச்சிருக்காரு, ராகரவி சார் நடிச்சிருக்காரு, இவங்க விஜயலட்சுமி மேம் நடிச்சிருக்காங்க. இந்த ஆளுக்கு அவங்கவுங்க கதாபாத்திரத்தில் வரும்போது மொத்தமாக தான் இது ஸ்க்ரீன் பிளே தான் கதாநாயகனாக இருக்கும். நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு விசேஷர் படம் மாதிரி, ஒரு சம்சார ஆனால் அந்த குடும்ப டிராமாவா மட்டும் போகாது. இதுல ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதனாலதான் சொல்றேன். டான்ஸ் பெருசா இல்ல, மாண்டேஜாவே உங்களுக்கு நல்லா இருக்கும். சாங் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் அது உத்தரவாதம் தரேன். அது தந்த காட்சி அமைப்பும் ரொம்ப நல்லா இருக்கும். அதை தாண்டி வந்து இதுல ஒரு விறுவிறுப்பு இருந்துட்டே இருக்கும் செகண்ட் ஹாஃப். ஏன்னா மிடில் கிளாஸ்ன்னு டைட்டில் வச்சிருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு குடும்பம் அது எப்படி கஷ்டப்படுது அப்படி இப்படின்னு இல்லாம செகண்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல ஒரு விறுவிறுப்பான ஒரு சீன்ஸ் இருக்கு. அது உங்களை வந்து நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணும். மிடில் கிளாஸ் அப்படின்னாலே ஊதிய பற்றாக்குறை, ஆதாய பிரச்சனை, சுற்றி இருக்கக்கூடிய வட்டி பிரச்சனை. நம்ம ஒரு ஊர்ல இருந்து வந்துட்டு இருந்தா இன்னொரு ஊர்ல வந்து ஒரு கெத்தா வாழணும். கல்ச்சர்ல இருந்து அங்கே சென்னைக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் ஒரு மரியாதை, நம்ம ஒரு கம்பீரமா இருக்கணும் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரியான வாழ்வியல் இருக்குமா? இல்ல, அது எல்லாத்தையுமே நானும் ஸ்ட்ரகிள் தானே. இப்ப மிடில் கிளாஸ் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிற தவிக்கக்கூடிய இது வந்து மிடில் கிளாஸ். முட்டையில கீழே இருக்க மாட்டான், மேலே இருக்க மாட்டாங்க. அல்ல, நான் உங்களே பார்த்தே பேசுறது. அவங்க மேலே இருக்க மாட்டாங்க, கீழே இருக்க மாட்டாங்க. அந்த நடுத்தர ஒரு தத்தளிப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த படம், இந்த படத்துல அது பிரதிபலிக்கும். அது மட்டும் இல்ல, அது என்னன்னா ஒரு கட்டத்துல வந்து பணத்தை நோக்கி தான் நம்ம படம் இருந்தாதான் நம்ம ஸ்டேட்டஸ் அடிச்சு போகணும்னு நினைப்போம். ஆனா பணம் வாழ்க்கையிலன்றது இது கொஞ்சம் கிளைமேக்ஸ் இந்த படம் சொல்லும். ஆமா 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 இல்ல, அது அதனாலதான் இப்ப நாங்க வந்து இப்ப தியேட்டரு ரிலீஸ் முன்னாடி வர்ற காரணம் தான். ஏன்னா இது தியேட்டர்ல பாருங்க, அதுக்கப்புறம் வந்து படம் நல்லா இருக்கு சார், இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடக்கூடாது. இன்னொன்று என்னன்னா, தியேட்டர்ல பார்க்கணும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி மதுரையில் 100 தியேட்டருக்கு மேலே எனக்கு வருதுன்னு சொல்லுவாங்க, 100 தியேட்டர் இருந்துச்சுடா அப்படின்ட்டு. அந்த 100 தியேட்டர்ல பார்க்குற ஃபீலே வேற. இப்போ நாம ஓடிடி வியாபார ஸ்தலம் தான், அது முதலாளிகளுக்கு பாதுகாப்பான ஒரு இதுதான். ஆனால் அதை தாண்டி ஒரு தியேட்டர்ல பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த இது வந்து நம்ம வீட்டில் வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஏன்ட்டையும் ஓடிடி இருக்கு, நானும் பார்க்குறேன். இருந்தாலும் வந்து இப்போ ஒரு தியேட்டர்ல அத்தனை பேரோட வேற எங்கெங்கேயோ வந்து ஒரே இடத்துல உட்காந்து பலதரப்பட்ட மக்கள் வந்து உட்காந்து ஒரு இது ரசிக்கிறது பார்த்தீங்களா, அது மாதிரி வராது. சார் நீங்க சொல்றீங்க வாழ்ந்த மதுரையில இருக்கக்கூடிய ஒரு தேசத்துல ரிலீஸ் அந்த மதுரை மக்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு அலாதி ஒரு அபிப்பிராயம், சந்தோஷம் எல்லாமே இருக்கு. உங்கள்கிட்ட வந்து மதுரை மண்ணின் மைந்தனா இருந்த அந்த விஜயகாந்த் வாய்ஸா இருக்கட்டும், ஜெத்பா சார் வாய்ஸா இருக்கட்டும், அதை அவங்க சொல்ல வரும்போது அந்த பெர்ஃபார்ம் பண்ணும்போது எப்படி இருந்த ரெஸ்பான்ஸ்
ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம எப்போ நான் இங்கே வந்து விஜய் டிவி போனதுலேருந்து நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கேன் மதுரையில். வந்து எப்போ வந்தாலுமே மக்கள் அன்பை வந்து அள்ளி கொடுப்பாங்க. அதுவும் நம்ம இந்த ஊர் சேர்ந்த ஆளுன்னு சொன்னதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பாசமே அதிகமாயிரும். ஏன்னா இங்கேருந்து நிறைய கலைஞர்கள் போயிருக்காங்க, சின்ன திரையிலையும் சரி வெள்ளித்திரையிலையும் சரி. ஸோ அந்த வகையில் நம்ம ஸ்மால் ஸ்க்ரீனில் நிறையா நம்ம பண்ணியிருக்கோம். பட் இப்போ ஒரு பிக் ஸ்க்ரீனுக்கான ஒரு முயற்சியில் வந்து ஃபஸ்ட்டு படமே இந்த மிடில் கிளாஸ் படம் அமைஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தோட அனுபவங்கள் மூத்த திரைக்கலைஞர்களாக இருப்பாங்க, ராதாரவி சார், ஆமாம் ஆமாம். அவங்களோட ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபீல்டோட அனுபவங்கள் எனக்கு வந்து ராதா ரவி சார் கூட தான் ஃபுல் காம்பினேஷனாக இருந்தது. ஸோ அவர்கிட்ட வந்து நிறையா கற்றுக்கலாம். அவர் வந்து படத்தில் நடித்ததை விட எங்ககிட்ட வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு ஷேர் பண்ணுவார். நிறைய பேரை பற்றி சொல்லுவார், நிறைய நடிகர்களை பற்றி அவங்களுடைய கதைகள், எப்படி வந்தாங்க, எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் நம்ம முன்னேறலாம், எப்படி இருந்தால் அடுத்த லெவலுக்கு போகலாம், அதெல்லாம் வந்து நிறைய சொல்லுவார். படத்தில் உங்களோட ரோல் என்ன மாதிரியான பயணி? என்னோடது வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான். சாருக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ண, அவர் ஒரு பிரச்சனையில் மாட்டிப்பார், அந்த பிரச்சனையிலேருந்து அவரை காப்பாற்றுறதுக்காண்டி அவர் கூடயே துணையாக நின்று இருப்பேன். ஒரு ஆட்டோக்காரர் ரோல். படத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டைலாக் உங்களுக்கு இது வந்து எல்லாருக்கும் சொல்லலாம், ஒரு ரீச்சபிளாக இருக்கிற மாதிரி என்ன டைலாக் சொல்லுது? எல்லாருக்கும் சொல்கிற மாதிரினா வந்து அந்த லாஸ்ட் ட்ரெய்லரில் வர டைலாக்கு எல்லாருக்குமே ரீச்சபிளாக இருக்கும். ஆக்சுவலாக ஆண்டவன் மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களுக்கு எதையுமே கொடுக்குறதில்ல, கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். ஏன்னா அதனால தான் நம்ம மிடில் கிளாஸ் வந்து எப்பயுமே ஒரு கஷ்டம் இருக்கும், எப்பயுமே ஒரு கம்பேரிசன் இருக்கும், எப்பயுமே அடுத்த லெவலுக்கு போகணுங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். அதுலேயே அந்த கரண்ட் லைஃப்பை நம்ம கரெக்டாக வாழ முடியாத ஒரு இதே இருக்கும். அந்த டைலாக் பக்காவாக இருக்கும். சினிமா நம்மள்ட்ட பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்கமிங் நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க, ஹீரோஸ் இருக்காங்க, சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இருக்காங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்குலாம் நீங்கள் ஒரு அட்வைஸ் பண்ணாமல் என்ன பண்ணலாம், அப்லிஃப்ட் ஆகி வரணும்னா என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? ரெண்டு பேரும் அவங்க அட்வைஸ் பண்ற அளவுக்கு நாங்க ஆள் இல்ல. அவங்கள நம்பிதான் நாங்களே படியில ஏறிக்கிட்டு இருக்கோம். நாங்க இல்ல இப்ப வர்றவங்க எல்லாம் பயங்கரமா அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. அவர் டேரக்டர் வயசு சின்ன வயசு தான், ஆனா அவரோட இது பாருங்க, அவர் ஸ்கில் பிரசன்ட் பாருங்க. அதே மாதிரி எங்க படத்தோட மியூசிக் டைரக்டர் ஃபர்ஸ்ட் இதுதான் பிரணவ் முனிராஜ்னு சொல்லிட்டு, அவருடைய மியூசிக்கே சூப்பரா இருக்கு. இந்த படத்துல மியூசிக் ரொம்ப ஒரு பெரிய பலமா வந்திருக்கு. இது நம்மளோட அட்வான்டேஜா தான் இருக்காங்க, அறிவுரை எல்லாம் கிடையாது, வாய்ப்பு தான் வேணும். எங்க போனாலும் விஜயகாந்த் அப்படின்றத விட முடியாது. அந்த ரசிகர்கள் கேட்கும்போது அந்த மூமெண்ட், அது மதுரையில விஜயகாந்த் சார் வாய்ஸ் பேசுகிறது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆமா, அது எப்படி அதான் நீதான் சொல்றீங்க. சாரை பத்தி எப்பயுமே எங்க கேட்டாலுமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட வந்து கத்துக்க வேண்டியது ஒரு உதவி செய்யணும், கஷ்டம்னு வரவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், பசின்னு வரவனுக்கு சோறு போடணும். சார் இல்லைன்னா கூட அவர்கிட்ட வந்து எடுத்துக்கிட்ட நம்ம ஒரு குட் குவாலிட்டி. ஸோ அதனால அவருடைய வாய்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பேசும்போது. இப்ப மதுரையில எப்படி இது ரொம்ப இது எக்ஸைட்டா இருக்கும். ஆனா நான் சொல்றேன், மதுரையில ஒரு இது இருக்கும்ல, இப்ப மதுரை அப்படின்னா மீனாட்சி அம்மன் கோயில், அழகர் கோயில், 18ஆம் படி கருப்பசாமி, நிறைய இது இருக்கும். ஜிகர்தண்டா, அது மாதிரி விஜயகாந்த் சாரும் மதுரை அப்படின்னா விஜயகாந்த் சார் அதுக்கு உண்டான ஒரு பேரா இருப்பாரு. படம் ரிலீஸ் ஆக போற தேதி வரக்கூடிய ஆடியன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லுவாங்க? ரொம்ப சிம்பிள். அதாவது எல்லா படங்களுமே வந்து ஒவ்வொரு விதமான விஷயங்களை கொடுக்கும். ஒரு சில படம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும், ஒரு சில படம் என்டர்டைன்மெண்ட் கொடுக்கும், ஒரு சில படம் வந்து ஒரு டேக் அவே கொடுக்கும். சரி, இந்த படத்துல இருந்து நம்ம கத்துக்கலாம், இல்லைன்னா இனிமே நம்ம இப்படி வாழலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும். இந்த படத்துல மூணுமே இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ நீங்க எடுத்துக்கலாம் வந்து பார்த்து. அவ்வளவுதான், இதுதான் என்னோட ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்கும். அதான் ஜாலியா இருக்கும். மிடில் கிளாஸ் அப்படின்னா ரொம்ப சோகமா அந்த மாதிரி இல்லாம இது ஒரு பரபரப்பும் இருக்கும். அதுதான் மையக்கருவு. அது சுற்றி தான் இந்த மிடில் கிளாஸ் வாழ்வியல் இருக்கும். அதனால அது ரொம்ப கமர்ஷியல் என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஏன்னா இது குடும்பம் மட்டும் இல்ல, பசங்களும் வந்து பார்க்கலாம். 21ஆம் தேதி தமிழ்நாடு ஃபுல்லா ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாடு ஃபுல்லா வந்து இப்போ நம்ம மதுரையில் முக்கியமா ரிலீஸ் ஆகுது. அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா இது சின்ன படம், மேக்சிமம் நாங்கள் உங்களை நாடி வந்திருக்கோம் அப்படின்ற இதுக்கு தான் வந்து இந்த படம் பார்த்து ஆதரவு கொடுத்தீங்க. எல்லா படமும் ஓடணும், அது என் ஆசை தான். சின்ன படங்கள் ஓடிச்சுன்னா என்ன அப்படின்னா அதில் வர்ற புது டைரக்டர்ஸ் தானே சின்ன படங்கள் எடுப்பாங்க, அவங்க வெளியே வருவாங்க. அதில் நிறைய கேரக்டர்ஸ் புது ஆர்டிஸ்ட் தான் போடுவாங்க, அவங்களும் வெளியே வருவாங்க. அந்த ஒரு சுயநலமாக கூட நான் கேட்டுக்கிறேன், வந்து பாருங்க, ஆதரவு. தேங்க்யூ. தேங்க்யூ.